இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க தானே கொஞ்சம் கஷ்டப்பட்டா எப்படி நம்ம ஜெயிச்சிடலான்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன திடீர்னு மாறிடுச்சு? முதல்ல இந்த கேஸ்ல எல்லாமே நமக்கு சாதகமா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லையே. உங்க மருமக அவங்க கிட்ட காசு வாங்கிட்டாங்களே, அதான் பிரச்சனையே. இப்ப நாம எங்க அப்பீல் பண்ணாலும் கேஸ் நிக்காது. செட்டில்மெண்ட் கொடுத்துட்டோம்னு சொல்லி ஈஸியா வெளியே வந்துருவாங்க. சார், இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதா? ஏதாச்சும் பண்ணி என் பையனை ஆக்சிடென்ட் பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். அதுக்கு என்ன வழி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். ஒரே ஒரு வழிதான் மேடம் இருக்கு. உங்க மகனும் மருமகளும் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்து கேஸ மறுபடியும் அப்ளை பண்ணாதான் நமக்கு வாய்ப்பு இருக்கு. அத பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு போன் பண்றேன். வரமா? போயிட்டு வாங்க. வாங்க. சரிங்க சார். சீனு, அவங்க 2 பேரையும் வர சொல்லு. சரிம்மா. அண்ணே, அண்ணே. என்ன சீனு? அண்ணே, அம்மா உங்க 2 பேரையும் கூப்பிட்டாங்க. மாதவா, இப்ப நான் சொல்றத நீயும் உன் பொண்டாட்டியும் நல்லா கேட்டுக்கோங்க. உனக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்ப நீயும் உன் பொண்டாட்டியும் ஒரு பணக்கார அம்மா கொடுத்த காசை வாங்குனீங்கல்ல, அந்த காசை உடனே அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தே ஆகணும்.